ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. ஐ எம் ஜெயசிங். வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே வித்தியாசமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்மளோட சேனலில் நம்ம யூஸ் பண்ண 25 வீடியோவோட டெய்லி யூஸ் சென்டென்சஸ் PDF ஃபார்மேட்டில் நம்மகிட்ட ரெடியாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக நீ வா, இதை ஹிந்தியில் தும் ஆவோ அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீயும் வா. இதை எப்படி சொல்லணும்? நீயும் வா அப்படின்னா தும் பி ஆவோ, தும் பி ஆவோ அப்படின்னு சொல்லணும். தும் பி அப்படின்னா நீயும் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி நான் வருவேன்னா எப்படி சொல்லணும்? மே ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். நானும் வருவேன். இப்போ நானும் வருவேன் அப்படின்னா மே பி ஆவுங்கா. மே அப்படின்னா நான், மே பி அப்படின்னா நானும், ஆவுங்கா வருவேன். நானும் வருவேன் அப்படின்னா மேபி ஆவுங்கா அப்படின்னு சொல்லணும். அடுத்து நானும் உங்கள் கூட வருவேன். இதை எப்படி சொல்லலாம்? நானும் உங்கள் கூட வருவேன். இதை எப்படி சொல்லலாம்? மேபி ஆப்கே சாத் ஆவுங்கா. ஆப்கே சாத் அப்படின்னா உங்கள் கூட. மேபி ஆப்கே சாத் ஆவுங்கா அப்படின்னா நானும் உங்கள் கூட வருவேன் அப்படின்னு அர்த்தம். அவனை கூப்பிடு அப்படின்றத உசே புலாவோ, இப்படி தான் நம்ம நார்மலாக சொல்லுவோம். அவனை கூப்பிடு, உசே புலாவோ. அவனையும் கூப்பிடு இப்போ சொல்லணும் இல்லையா? இது எப்படி சொல்லலாம்? அவனையும் கூப்பிடு அப்படின்னா உசே பி புலாவோ, உசே பி புலாவோ அப்படின்னு சொல்லணும். இதை எடு, இதை எடு அப்படின்னா இசே லேலோ, லேலோ அப்படின்னா எடு. இதை எடு, இசே லேலோ. ஓகே, இதையும் எடு அப்படின்னா இசே பி லேலோ, இசே பி லேலோ அப்படின்னு சொல்லணும். இதையும் அதையும் எடு. இப்போ ஒன்று ஒன்றா சொன்னோம் இல்லையா? இதை எடு, இசே லேலோ. இதையும் எடு, இசே பி லேலோ. இதையும் அதையும் எடு. இது எப்படி சொல்லலாம்? இசே और उसे भी ले लो, इसे और उसे भी ले लो. இப்போ இரண்டுக்கும் இடையில இசே உசேக்கு இடையில ஆர் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சேர்க்குறோம். இந்த வார்த்தையை பின்னாடி நம்ம பி சேர்த்தும் பேசலாம், சேர்க்காமலும் பேசலாம், தவறு கிடையாது. இசே और உசே லேலோ அப்படி சொல்லலாம். இசே और உசே பி லேலோ அப்படின்னு சொல்லலாம். ராஜாவையும் வர சொல்லு, ராஜாவையும் வர சொல்லு. இதை ராஜா கோ பி ஆனே போலோ, ராஜா கோ பி ஆனே போலோ. ராஜாவை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம ஒரு கோ சேர்க்குறோம். ராஜா கோ அப்படின்னா ராஜாவை. அப்போ ராஜாவையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால அந்த யும் அப்படிங்கிற வார்த்தைக்காக நம்ம என்ன சேர்க்குறோம்? பி சேர்க்குறோம். ராஜா கோ பி ஆனே போலோ அப்படின்னா ராஜாவையும் வர சொல்லு அப்படின்னு அர்த்தம். நீங்களும் என் கூட வாங்க, நீங்களும் என் கூட வாங்க அப்படின்னா ஆப் பி மேரே சாத் ஆயியே. ரொம்ப ஈஸியாக புரியுதா உங்களுக்கு? ஆப் பி அப்படின்னா நீங்களும், மேரே சாத் என் கூட, ஆயியே அப்படின்னா வாங்க. நீங்களும் என் கூட வாங்க, ஆப் பி மேரே சாத் ஆயியே அப்படின்னு சொல்லணும். டாக்டரிடமும் போ. நம்ம இந்த மாதிரி பேசுவோம் இல்லையா? ஸோ வீட்டில் மட்டும் டேப்லெட் போட்டால் போதாது, டாக்டர்கிட்டையும் போ. இது எப்படி சொல்லலாம்? டாக்டரிடமும் போ அப்படின்னா டாக்டர் கே பாஸ் பி ஜாவோ. டாக்டரிடம் அப்படின்னா டாக்டர் கே பாஸ். டாக்டரிடம் அப்படிங்கிறது டாக்டர் கே பாஸ். டாக்டர் கே பாஸ் பி ஜாவோ அப்படின்னா டாக்டரிடமும் போ அப்படின்னு அர்த்தம். நான் நேற்றும் போயிருந்தேன், நான் நேற்றும் போயிருந்தேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல, நான் நேற்றும் போயிருந்தேன். மே கல் பி கயா தா அப்படின்னு சொல்லணும். மே அப்படின்னா நான்,
நேற்றும் அப்படிங்கிறத கல் பி அப்படின்னு சொல்கிறோம். கயாத்தா போயிருந்தேன். எதை யாரை அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாததுனால மே அப்படிங்கிறத நம்ம மைனேன்னு யூஸ் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நான் நேற்றும் போயிருந்தேன் அப்படிங்கிறத மே கல்பி கயாத்தா அப்படின்னு சொல்லணும். நான் இன்னைக்கும் நாளைக்கும் கூட போகணும், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. நான் நேற்று போயிருந்தேன், நான் இன்னைக்கும் நாளைக்கும் கூட போக வேண்டும். இது எப்படி சொல்லலாம்? மே ஆஜ் और कल भी जाना चाहिए. மே அப்படின்னா நான், இன்றும் நாளையும் அப்படிங்கிறத ஆஜ் और कल, பி அப்படின்னா கூட, இன்றும் நாளையும் கூட அப்படின்னா பி அப்படிங்கிறத சேர்க்கிறோம். ஆஜ் और कल भी जाना चाहिए. जाना चाहिएனா போக வேண்டும். எனக்கும் சிக்கன் பிடிக்கும் சொல்லுவோம் இல்லையா? எனக்கும் சிக்கன் பிடிக்கும். இதை मुझे भी चिकन पसंद है. मुझे भी அப்படின்னா எனக்கும், சிக்கன் அப்படிங்கிறத நம்ம சிக்கனே சொல்லிக்கலாம். பிடிக்கும் அப்படின்னா பசந்த் ஹே அப்படின்னு சொல்லணும். பசந்த் அப்படின்னா பிடிக்கிறது. मुझे भी சிக்கன் பசந்த் ஹே அப்படின்னா எனக்கும் சிக்கன் பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நானும் நல்லா இருக்கேன். நம்மகிட்ட யாராவது கேட்குறாங்க, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நம்ம திரும்ப கேட்போம்ல, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன், இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. அப்போது நானும் நல்லா இருக்கேன் அப்படின்னா மேபி டீக் ஹூ அப்படின்னு சொல்லணும். மேபி அப்படின்னா நானும், டீக் ஹூ அப்படின்னா நல்லா இருக்கேன். இதை அச்சா ஹூ அப்படின்னு சொல்லலாம். மேபி டீக் ஹூ அல்லது மேபி அச்சா ஹூ அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்பெல்லாம் மே அப்படிங்கிற வார்த்தையை ப்ரெசன்ட் டென்ஸில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ முடிக்கும் போது ஹூ அப்படின்னு தான் முடிக்கணும். ஸோ நானும் நல்லா இருக்கேன், மேபி அச்சா ஹூ அப்படின்னு சொல்லணும். நான் இன்றும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நான் இன்றைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். சின்ன பிள்ளைங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, நான் இன்றைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். இது எப்படி சொல்லலாம்? மே ஆஜ் பி ஐஸ்கிரீம் காவுங்கா. மே அப்படின்னா நான், ஆஜ் பி அப்படின்னா இன்றும், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத ஐஸ்கிரீம் காவுங்கா அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் இன்றும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், மே ஆஜ் பி ஐஸ்கிரீம் காவுங்கா. ஓகே, அடுத்து அதே மாதிரி தான் நான் நாளைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். ரொம்ப சிம்பிள் தானே, நீங்களே சொல்லிடலாம். எங்க சொல்லுங்கள், நான் நாளைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். கரெக்டாக சொல்லிடலாமா? ஓகே, மே கல் பி ஐஸ்கிரீம் காவுங்கா. சூப்பர். மே கல் பி ஐஸ்கிரீம் காவுங்கா அப்படின்னு சொல்லணும். இதே மாதிரி நான் நேற்றும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், இந்த மாதிரி சொல்லுவோம்ல. நான் நேற்றும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். எப்படி சொல்லலாம்? மைனே கல் பி ஐஸ்கிரீம் காயாத்தா. காயாத்தா அப்படின்னா சாப்பிட்டேன், பாஸ்ட் டென்ஸ். ஸோ நான் நேற்றும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், மைனே கல்பி ஐஸ்கிரீம் காயாத்தா அப்படின்னு சொல்லணும். நான் இன்னைக்கும் நாளைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். நம்ம அடுத்தடுத்த சென்டென்சஸ் டிஃப்ரென்ஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதனால் நல்லா கவனமாக கவனிங்க. நம்ம ஒவ்வொரு டேவாக சொல்கிறோம். இப்போது நான் இன்னைக்கும் நாளைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன். எப்படி சொல்லலாம்? மே ஆஜ் और கல் ஐஸ்கிரீம் காவுங்கா. இதில் நீங்கள் பி சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமலும் இருக்கலாம். மே ஆஜ் और கல் பி ஐஸ்கிரீம் காவுங்கா அப்படி சொல்லலாம். மே ஆஜ் और கல் ஐஸ்கிரீம் காவுங்கா அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லணும். எனக்கும் ஹிந்தி தெரியும். எப்படி சொல்லலாம்? எனக்கும் ஹிந்தி தெரியும். முஜே பி ஹிந்தி ஆத்தி ஹே. எனக்கு தெரியும் அப்படிங்கிறது போது நீங்கள் மாலும் ஹே இந்த மாதிரி சொல்ல வேண்டாம். ஸோ நார்மலாக ஹிந்தியில் யூஸ் பண்ணுற வேர்டு முஜே பி ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். இதில் ஆத்தி ஹே தான் சொல்லியிருக்கோம், ஆத்தா ஹே நம்ம சொல்லலை. ஏன்னு கேட்டால் ஹிந்தி அப்படிங்கிறது பெண்பால். அதனால முஜே பி ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். எனக்கும் ஹிந்தி தெரியும், முஜே பி ஹிந்தி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். இதே வார்த்தையை இந்த மெத்தட்லேயே நம்ம சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எனக்கும் ஹிந்தி தெரியும், அப்படித்தானே பார்த்தோம். இப்போ எப்படி பார்க்க போகிறோம்னா, எனக்கு ஹிந்தியும் தெரியும். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? எனக்கு ஹிந்தியும் தெரியும். இது எப்படி சொல்லலாம்? முஜே ஹிந்தி பி ஆத்தி ஹே. சூப்பர்.
இப்போ எந்த வார்த்தைக்கு பக்கத்தில் நம்ம பி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோமோ அந்த வார்த்தையோட யும் சேர்ந்துக்கும். ஸோ எனக்கு ஹிந்தியும் தெரியும், முझे ஹிந்தி பி ஆத்தி ஹே அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.